வேங்கை வயல் விவகாரத்தில் சிபிஐ கோரிக்கை அவசியமா அரசியலா விவாதிக்கிறோம் சிறப்பு விருதுகளோடு. திரு இதயதுல்லா, அவசரமாக இந்த வழக்கை முடிக்கணும் அப்படின்னு குற்றம் முன் வச்சவர்களே, குற்றம் சாட்டினவங்களையே நீங்க தான் குற்றவாளிகள் அப்படின்னு இந்த குற்றப்பத்திரிகை சொல்லுது. இதுல ஏதோ நோக்கம் இருக்குன்னு பாக்குறாங்க. இல்ல, நோக்கம் இருக்கா இல்லையா என்பதை விட 2 ஆண்டுகள் சிபிசிஐடி வழக்கு நடந்திருக்கிறது. இன்றைக்கு நீதிமன்றத்தில் வந்துருச்சு. ஒரு தரப்பு இந்த மாதிரி சம்பந்தப்பட்டவர்கள் செய்திருக்கலாம் என்று அவர்கள் மீது சார்ஜ் ஷீட்டு போடப்பட்டிருக்கிறது. இதில் உண்மை இருக்கிறதா இல்லையா என்று இதுக்கு சிபிஐ வழக்கு வேண்டும் என்று கேட்பதிலே சகோதரர் திருமாவளவனுக்கு உரிமை உள்ளது. எல்லாருக்குமே அந்த உரிமை உள்ளது. அதே நேரத்தில் இது திமுகவுக்கு எதிராக என்று சொல்ல முடியாது, கூட்டணிக்குள் எந்த குழப்பம் என்று சொல்ல முடியாது. காரணம், அரசு திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அரசு. அதே நேரத்தில் கூட்டணி கட்சிகள் என்பது வேறு. ஒன்றை புரிந்து கொள்ளணும். இந்த வழக்கு டிசம்பர் 26 நடக்குது. இந்த தவறு நடந்தது டிசம்பர் 26. ஜனவரி 14 இது சிபிசிஐடிக்கு மாற்றப்படுது. சிபிசிஐடிக்கு மாற்றப்படுது. அவ்வளவு குறுகிய காலத்துக்குள்ள கேட்ட உடனே இந்த அரசு என்ன செய்து சிபிசிஐடிக்கு மாற்றுது. இது 2 வருடங்களாக நடந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் சிபிஐ என்று கேட்பதற்கும் இதுக்கு சம்பந்தமே இல்லை. அதாவது இந்த வழக்கு 20ஆம் தேதியே, ஜனவரி 20ஆம் தேதியே அவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. கேள்வி எங்க வருதுன்னா, 2023 இந்த கேஸை முடிச்சிருந்தா கேள்வி இல்லை. 23 கடந்த 24 கடந்த 25 இந்த குற்றப்பத்திரிகை வருது. அதுவும் சிபிஐக்கு இந்த கேஸ் போயிருமோ அப்படின்ற இடத்துல வருதுன்னு தான் குற்றச்சாட்டை முன் வைக்கிறாங்க. நான் என்ன கேட்கிறேன், ஏன் 23 22 முடிச்சிருக்க கூடாதா? 22 பிப்ரவரியில 22 மார்ச்ல முடிக்க கூடாதா? 22 அது என்ன 23 முடிக்கணுமா? 24 டிசம்பர் 24 தெரியுது. ஆமா, இல்ல 23க்குள்ள எத்தனையோ மாசம் இருக்கு, 24க்குள்ள எத்தனையோ மாசம் இருக்கு. எப்ப முடிக்கல உண்மை அறிய வேண்டும். இப்போ எல்லா கட்சிகளும் கேட்பது இதிலும் உண்மை இருக்கிறதா இல்லையா என்பது. ஏன் இத்தனை வருஷம் ஆச்சு? ஆக கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழல். பல வழக்குகளில், கொலை வழக்குகளில் கூட யார் கொலை செய்த என்பது தெரியாமல் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொள்ளை வழக்குகள் அப்படித்தான். அதனால் இன்றைக்கு என்ன கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விடுதலை சட்டம் என்ன கேட்குறாங்க, இன்னும் இதை விசாரிக்கணும். விசாரிக்கிறது தப்பு இல்லை. இப்போ இந்த விசாரணையின் மூலமாக இன்னும் உண்மை வருமா என்கிறதான் கேள்வி. அதே நேரத்தில் அரசை பொறுத்தவரை என்ன சொல்லுது நல்லா கேட்டுங்க. காவல்துறை விசாரணை நடத்தி சிறப்பு நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்துள்ள நிலையில் இந்த விவகாரத்தை அரசியலாக்க வேண்டாம் என்று மனிதர்களுக்கு அறிவுறுத்தல் மட்டுமல்ல, அதிருப்தி இருந்தால் விசாரணை நீதிமன்றத்தை அணுகலாம். அப்ப அரசு தரப்புல என்ன சொல்றாங்க, இன்னும் நீங்க விசாரிக்கலாம், அதாவது நீதிமன்றத்தை அணுகலாம், விசாரணை நீதிமன்றத்தை அணுகலாம்னு தெளிவா சொல்லுது. அரசு தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கைக்கு மார்ச் 10ஆம் தேதிக்குள் பதிலளிக்க மனுதாரர்கள் தரப்புக்கு உத்தரவிட்டுதான். இப்ப 2 புறமுமே ஒரு சட்ட வாய்ப்பெல்லாம் இருக்கு சார், அதெல்லாம் நடக்க வேண்டும். இல்ல, உங்களுடைய வாதம் ஆட்சி காவல்துறை வேற, கூட்டணி அப்படின்ற கணக்குகள் வேற அப்படின்னு நீங்க பாப்பீங்களா? எதிர்கட்சி எப்படி சார் பார்க்கும்? திமுக கூட்டணியில இருந்தே ஒரு கட்சி சிபிஐ விசாரணைக்கு கோருதுன்றப்ப அதை பொலிட்டிக்கலா பார்க்க மாட்டாங்களா? அதைத்தான் நாங்க சொல்றோம். ஒரு கூட்டணி கட்சியாக இருந்தாலும் நீதி வேண்டும், விசாரணை வேண்டும் என்று தன்னுடைய கூட்டணி கட்சி அரசில் இருக்கக்கூடிய அந்த அரசை கேட்பதில் இவர்கள் கூட்டணியாக இருந்தாலும் கூட நீதி விஷயத்திலே, விசாரணை விஷயத்திலே அது நேர்மையாக வெளிக்கொணரப்பட வேண்டும் என்பதில் ஏன் கூட்டணி கட்சி கேட்கக்கூடாது? நீ எதிர்கட்சி உங்க வேலையை நீங்க பாருங்க. நீங்க 2 வருஷமா நீங்க என்ன செஞ்சீங்க? எங்களை பொறுத்தவரை நாங்க கூட்டணியாக இருந்தாலும் முழு உண்மை வர வேண்டும், விசாரணை வேண்டும் என்பதில் நாங்க தெளிவா இருக்கோமா இல்லையா? நாங்க கூட்டணிங்கிறதுக்காண்டி இதை மறைக்க விரும்பல. நாங்க இதை மறைக்க விரும்பல. உண்மை வெளியே வரணும். விசாரணை வந்தாலும் சரி என்பதெல்லாம் எங்களுடையது. ஆமா, வெளிப்படையா இருக்கும். இங்க எந்த பிரச்சனை கூட்டணி சார்ந்தோ அதெல்லாம் எந்த பிரச்சனை இல்ல என்பதை கண்டுபிடிக்க எல்லாருமே ஒரு நீதிமன்றத்துல கால அவகாசம் வேணும்ன்றாங்க, இன்னொரு நீதிமன்றத்துல அறிக்கை தாக்கல் பண்றாங்க. 2க்குமே முரணா இருக்கே அப்படின்னு கேக்குறேன். அதாவதுங்க,
திரு சித்தண்ணன் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்காரு, இது முதன்மை நீதிமன்றம் விசாரிக்குது. அது மட்டுமல்ல, நீதியரசரை பற்றி அவர் சொன்னார். இது முறை இருக்கட்டும், திரு சூர்யா இதில் அரசியல் கலப்பு இருக்கு, சூது இருக்குங்கிறாரு. நான் கேட்குறேன், இன்றைக்கு கூட்டணியிலிருந்து கட்சிகளை பிரிப்பதற்கு அதிமுகவோ சில கட்சிகளோ முயற்சி செய்யக்கூடிய ஒரு காலகட்டத்தில் திரு திருமாவளவன் தெளிவாக இருக்காரு. அது விஜய் அவர்கள் சார்பாக ஒரு கூட்டம் போட்டு அவர்களை இழுப்பதற்கு முயற்சி பண்ணாலும் சரி, அல்ல அதிமுக பண்ணாலும் சரி, நாங்கள் இந்த கூட்டணியில் இருக்கோன்னு தெளிவாக அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இதில் அரசியல் கலப்பு சூது அப்படிங்கிறதுல எந்த இதுவும் இல்லை. அதாவது காவல்துறையுடைய விசாரணை ஒரு பக்கம் போகுது, நீதிமன்றத்துடைய விசாரணை ஒரு பக்கம் போகுது. இதில் திமுக கூட்டணிக்குள்ள எந்த பிரச்சனையும் இருக்கு, அதை கூட்டணிக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு சூழல் இல்லை. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். 2 வருஷத்துக்கு மேல ஆச்சு, இன்றைக்கு கலவரம் நடந்துகிட்டு இருக்கு, பெண்கள் கற்பழிக்கப்படுறார்கள், நிர்வாணமாக கொண்டு வரப்படுறாங்க. இதுக்கு இதுவரையும் பிரதமர் இங்கே போலங்கும் போது இது அரசியல் சூது கலப்பு இல்லையா? இன்னைக்கு வக்குஃப் வாரியத்துடைய விஷயத்தை சீக்கிரமா முடிக்கணும் ஏன் சொல்றாங்க? வக்குஃப் இடத்துல அம்பானி இடம் இருக்கு, அதுக்கு உதவுன்னு நினைக்கிறாங்க. அமெரிக்காவில் ஆயிரக்கணக்கான மக்கள், இந்திய மக்களுடைய வேலை பறிபோகக்கூடிய ஒரு சூழலை நாங்க ஏத்துக்கிறோம் சொல்லக்கூடிய இந்த அரசு அங்க அமெரிக்கா எதுக்கு சொல்ல வரனா, அரசியல் சூது அப்படின்னு சொல்றது தவறு, அரசியல் கலப்புன்னு சொல்றது தவறு. இல்ல அதுல சார், அதுல விசிகா கூட லோக்கல் ஸ்டேஷன்ல எடுக்கப்பட்ட ஸ்டேட்மெண்ட்ல இருந்து காவல்துறை மேலதான் குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. காவல்துறையோட இந்த விசாரணையில் நம்பிக்கை இல்லை அப்படின்னா அரசின் மேலேயும் நம்பிக்கை இல்லை அப்படின்ற பொருள் படாதான்னு நான் கேட்கிறேன். நான் கேட்கிற கேள்வி, காவல்துறை என்பது யாரோ சிலர் அல்ல. அந்த ஏற்கனவே நீங்க காவல்துறை விசாரிச்சது அது சிபிசிஐடிக்கு போகுது. இப்ப திரு திருமாவளவன் சிபிஐ கேட்கிறாரு. சிபிஐ கேட்டு கொடுத்துட்டா அது திமுக என்ன விரோதமாயிருமா? அது அல்ல. அவர் இன்னைக்கு இது இவ்வளவு நாள் ஆச்சு விசாரணை வேணும்னு தொல் திருமாவளவன் கேட்கிறாரு. அதனால திமுக அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்ன சொல்றாங்க? மேல்முறையீடு வருது, இன்னும் காலங்கள் இருக்கு, விசாரிக்கப்படலாம். இந்த 3 பேர் குற்றவாளியா இல்லையா என்பது இன்னும் அவர்கள் கைது செய்யப்படலை, அதையும் தெரிஞ்சு கொள்ளுங்க. குற்றவாளிகள் சொல்லப்பட்டவர்கள் கைது செய்யப்படலை. ஏன்? இன்னும் விசாரிப்போம், இன்னும் உண்மையை தெரிவோம் என்பது காவல்துறையும் அதில் சரியா தான் இருக்குன்னு தான் நம்ம சொல்ல முடியும். காவல்துறை ஒரே காவல்துறை இல்லை, மாறிக்கிட்டே இருக்கு. அதனால இன்றைக்கு பாஜக கூட்டணிக்குள் குழப்பம் வரும், அதை நாம் பயன்படுத்தலாம் என்று பாஜகவோ அதிமுகவோ வேங்கை விஷயத்துல எது செஞ்சாலும் நடக்காது. இது போன்ற சூது அரசியல் கலப்பு செய்யக்கூடிய வேலையை பாஜக தான் இந்தியர்களுக்கு எதிராக அமெரிக்காவில் செய்து வக்ஃப் சட்டத்துல அம்பானி மாதிரி வேலைகளை திமுக கூட்டணி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவரு கௌதம் தெளிவா சொன்னாரு. இந்த ஒரு வழக்கு மட்டும் பல நேரங்களில் தலித் மக்களுக்கு எதிராக இருக்கிறதுனால தான் நாங்கள் சிபிஐ கேட்குறோம்னு சொல்கிறாரு. சிபிஐ கொடுப்பது நீதிமன்றம். சிபிஐ கொடுக்கறதுனால திமுக அரசுக்கு எந்த விதமான இது வரல. ஏன்னா பல நேரங்களில் பல சிபிஐ வழக்கு போயிருக்கு. அதனால் இது எங்கள் கூட்டணிக்குள்ள எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தாது. நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம். பிரச்சனை என்று வந்தால் காங்கிரஸோ கம்யூனிஸ்டோ விடுதலை சிறுத்தைகளோ நாங்கள் அரசுக்கு எதிராக சொல்றோம். இந்த அரசு அதை சரி செய்து கொண்டிருக்கிறது. அது பஸ் தொழிலாளர் விஷயமாக இருந்தாலும் சரி, எல்லா விஷயங்களிலும் நாங்கள் எதிர்ப்பு இருந்தாலும் கூட அரசு இந்த வழக்கினுடைய அடுத்த சிபிஐ விசாரணைக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா பொறுத்து வந்து பார்க்கலாம். விவாதத்தில் இணைந்த சிறப்பு விவரங்கள் அனைவருக்கும் நன்றி.